curve is given between potential energy of a particle and position. Okay. In the angle tan theta 1, 1, tan theta 2, 3, இது tan theta 3 ன்னு வச்சுக்கோ, minus 1 by 2. Right. FAB is the force acting on the particle A to B. FBC, FAB, FBC, அடுத்தது C to D வந்து FCD, FDE. நாலு போர்ஸையும் ஆவரேஜ் இதுதான் முக்கியம். Respectively, arrange the magnitudes of the force in magnitude of the force in decreasing order. அப்போ decreasing orderனா மேல இருந்து ஹையர் லெவல் இருந்து கீழே decreasing order கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எழுதுறது மேக்சிமம் ஃபோர்ஸ். இப்போ எனர்ஜிக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? எனர்ஜி ஈக்குவல் டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் which is equal to minus du by dx. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? மைனஸ் ரேட் ஆஃப் ஆக்சுவலா இது நெகட்டிவ் கிரேடியன்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னுவோம். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெகட்டிவ் கிரேடியன்ட் இது எஃப். இதுல முக்கியமானது மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். அப்ப இந்த மைனஸ் அப்படி கவலைப்பட வேண்டாம். du by dx. அப்போ ரொம்ப சிம்பிள். இது du, இது dx, அதான் ஸ்லோப். ஸ்லோப்ன்றது ஸ்லோப்ன்றது y ஆக்சிஸ் பை x ஆக்சிஸ் தானே. tan theta அதே தானே. y ஆக்சிஸ் பை x ஆக்சிஸ் தானே. அப்ப இந்த tan theta ஒன்றது y by x தானே. அப்போ ஃபோர்ஸ் மேக்ஸிமமா இருக்குன்னா அதான் இந்த u du by dx மேக்ஸிமமா இருக்கணும். அதான் கேட்கிறான். அப்போ du by dx மேக்ஸிமம்னா force is maximum. அப்ப tan theta maximum. புரியுதா பாரு. du by dx maximumனா force maximum. அப்ப எதுக்குடா ஸ்லோப் அதிகம்? tan theta எதுக்குடா அதிகம்? அப்ப 3 tan theta கொடுத்துட்டான். அப்ப tan theta 1 should be எவ்வளவு? tan theta 1 will be 1. இதுலோ இது 3 ஐ இது. அப்போ இது tan theta 2ன்றது இந்த இது. அப்ப force BC greater than force 1 AB which is greater than magnitude நங்காட்டி இது எடுத்துக்குவோம். அடுத்தது force DE. இந்த இடத்துல force yeah displacement is இந்த term zero ஆயிடும். magnitude angle இருக்காது. அப்போ which is less than என்னது force due to CD. இது எந்த ஆப்ஷன் பாரு? BC AB DE CD. option 2 is correct.